வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹைதராபாதி ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேட்டஸ்ட் ரெசிபி சேனலில் வர எல்லா ரெசிபீஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன், தேவையான பொருட்கள், அதோட அளவு மற்றும் செய்முறை எல்லாமே இங்கிலீஷில் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட ஒரு யம்மியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். 1 லிட்டர் பால், 150 கிராம் சர்க்கரை, 20 கிராம் பால் பவுடர், 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 10 முந்திரி, 10 பாதாம், 2யும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் முந்திரி எப்படி சாஃப்டாக இருக்குது. ஊற வச்சிருக்கிற பாதாமை தோல் நீக்கி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 600 ml தண்ணி. இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். பால் சூடாயிருச்சு. ஏலக்காயும் பட்டையும் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் பால் நல்லா பாயில் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்த்த பால்லையே அரிசி வேகிறப்போ ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம கீருக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் வைங்க. நம்ம அரிசி நல்லா வேகட்டும். ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக இதே போல் மூடிவிட்டு அரிசியை வேக விடுங்க. அப்பப்போ ஸ்வீட்டை கிளறி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி நல்லா குக்காகி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் நம்ம அரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் சரியான பதம். சைடில் இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. நம்ம நெய், பால், அரிசி எல்லாம் சேர்ந்து குக் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம பாலோட ஃபேட் எல்லாம் வந்து நல்லா சாலிடிஃபை ஆகும். சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம அரிசி ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, பாதாம், அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். நம்ம கீர் கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம், இல்லை சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை சின்ன மண்பானையில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேன்.
பாருங்கள் நம்ம கீர் நல்லாவே செட் ஆகிருக்கு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. யம்மியாக வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது நம்ம ஹைதராபாதி ரைஸ் கீர். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஹைதராபாதி கீர் எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லேட்டஸ்ட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.